தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்கள், இந்த திருப்பலியானது ஆண்டனி அபிஷேக் என்பவருடைய நன்றி பலியாகவும் ஆண்ட்ரூ பிரிட்டோ என்பவருடைய நன்றி பலியாகவும் இடைவிடா சபாய் எண்ணெயினுடைய பிரசிடியத்தினுடைய 3200 கூட்ட நாளுக்கான நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கடவுள் இவர்களுக்கு செலுத்திய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றியதற்காக நன்றி செலுத்துகிற வேளைகளை இறை பராமரிப்பும் வழிகாட்டு இவர்களுக்கு கிடைக்க பலி எல்லாம் வேண்டுவோம். மேலும் சிறப்பாக தங்களுடைய வேண்டுதலுக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய சுகந்தி டென்சில் என்பவர்களுக்காகவும் கிரீன் கார்டு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வேண்டுதல் பலி ஒப்புக் கொடுக்கக்கூடிய அமெரிக்க நாட்டுக்கு செல்ல விரும்பக்கூடிய அந்த குடும்பத்திற்காகவும் அல்லது நபருக்காகவும் சிறப்பாக நாளில் வேண்டுவோம். மேலும் இறைவனடி சேர்ந்த எட்வின், சுசிலா, ஆண்டனி, சங்கர், ரைமன் என்பவர்களுடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் இந்த பலிகளை நாம் கொண்டாடுவோம். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை பலியில் நாம் பங்கெடுக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே தயார் செய்வதற்கான காலங்கள். நம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் நம் ஒவ்வொருவருடைய செயல்பாடும் இறைவனுக்கு ஏற்றதாக அமையவும், இறைவனுடைய வருகைக்காக முழுமையாக நம்ம தயார்படுத்துவதற்காக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களில் நாம் சிறப்பாக வேண்டுவோம். இறை அருளும் இறைவனுடைய பாதுகாப்பும் நம் ஒவ்வொருவரையும் காத்திட வேண்டும் என்று நாம் கொண்டாடுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்தவதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களை குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இல்லாமல் இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல் வாழ்வுடன் எதிர்கொள்ளவும், அவரது மலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக ஆட்சியை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாரின் ஒன்றையும் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆள்
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து முதல் வாசகம். இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாள்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாள்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவர் நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள், நீரே என் மீட்பராம் கடவுள். நேர்மையுள்ளவர் ஆகையால் பாவிகளுக்கு நல்வழி கற்பிக்கின்றார். எளியோரை நேர்வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு நமது வழியை கற்பிக்கின்றார். எளியோருக்கு நமது வழியை கற்பிக்கின்றார். உண்மையையும் உள்ளவராய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு உரித்தாகும்.
கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல் நீங்கள் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு தம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும் பொழுது தம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் முன்னின்று தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசு பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அனைவரும் நிற்போம். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தோப்பு 21 இறை வார்த்தைகள் 25 முதல் 28 மற்றும் 34 முதல் 36 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வழி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்து தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மாறுவதற்கும் மாற்றுவதற்கும்
கண்ணுக்கெட்டும் தூரத்தில் இன்னும் நிறையவே இருக்கிறது. மாறுவதற்கும் மாற்றுவதற்கும் கண்ணுக்கு எட்டும் தூரத்தில் இன்னமும் நிறையவே இருக்கிறது. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, 2018ஆம் ஆண்டிலே மே மாதம் 2ஆம் நாள் தேதியிட்ட நாளிதழ் ஒரு செய்தியை, ஒரு நிகழ்வை தாங்கி வந்தது. எல்லோரையும் போல அந்த நிகழ்வை வாசித்துவிட்டு கடந்து போக மனம் இருப்பு கொள்ளவில்லை. திடீரென்று திரும்ப திரும்ப அதை வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்து கொண்டே இருந்தது. அந்த செய்தி என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது, 17 வயது நிரம்பிய 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த தினேஷ் என்கிற ஒரு மாணவன் எழுதிய ஒரு கடிதத்தை அது தாங்கி வருகிறது. அவன் இவ்வாறு எழுதுகிறார்: அப்பா, நான் இறக்கிறேன், ஆனால் எனது இறுதிச் சடங்கை நீங்கள் செய்யவே கூடாது. நான் செத்த பிறகு என்னுடைய உடலின் மீது நீங்கள் கொள்ளி வைக்கக்கூடாது. பலமுறை நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன், நீங்கள் குடிக்கக்கூடாது என்று. ஆனால் நீங்கள் கேட்கவில்லை. உங்களுடைய குடி நின்ற பாடில்லை. ஒருவேளை நான் செத்தாவது உங்கள் குடியை நிறுத்த வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். தமிழகம் எங்கும் தெரியட்டும், ஒரு தகப்பனின் குடி எப்படி குடும்பத்தை பாதிக்கிறது என்று. எனவே சொல்லுகிறேன், அப்பா, நான் சாகிறேன், ஆனால் எனது இறுதிச் சடங்கை நீங்கள் செய்யவே கூடாது என்கிற அந்த கடிதத்தை தனது உடலிலே அணிந்திருக்கக்கூடிய ஆடையில் வைத்துவிட்டு வண்ணாரப்பேட்டை ரயில் பாலத்தினுடைய அருகிலே அவன் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். இயேசு நண்பருக்குரியவர்களே, தற்கொலையை நான் நியாயப்படுத்தவில்லை, சரி என்று சொல்லவும் இல்லை, அது தவறுதான். ஆனால் ஒரு மனிதனுடைய பலவீனம், ஒரு மனிதனுடைய தவறு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தளர்வு எப்படி இன்னொரு சக மனிதனை பாதிக்கிறது என்பதை கண்டுகொள்வதற்கு நம்முடைய கண்கள் திறந்தாக வேண்டும். இங்கே நான் தவறு செய்கிறேன், தவறு செய்திருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை. அந்த தவறுகளை, அந்த பலவீனங்களை நியாயப்படுத்துவதற்கு நமக்கு காரணங்கள் நிறையவே இருக்கின்றன. எனவே நியாயப்படுத்துவதற்கான காரணங்கள் தான் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன ஒழிய குற்றங்களில் இருந்து, தவறுகளில் இருந்து வெளியே வருவதற்கு மனம் ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை. இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலே திருவருகை காலத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்காக நாம் தயார் செய்வதற்குரிய காலம் என்று நாம் சொல்லி இருக்கிறோம். எதிர்நோக்கி என்கிற ஒளியை நாம் பற்ற வைத்திருக்கிறோம். இவையெல்லாம் வெளி அடையாளங்கள் அல்ல, மாறாக வாழ்க்கையை பண்படுத்துவதற்கும் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் நல்லவை நோக்கிய நமது பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகாட்டுதல்கள் என்பதை புரிந்து வைத்தாக வேண்டும். எனவே திருவருகை காலம் என்பது திரு அவையினுடைய மரபிலே மிகவும் உன்னதமான காலம். இதுதான் திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாள். எவ்வாறு ஒரு ஆண்டிற்கு முதல் நாளாக ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடுகிறோமோ, அதே போல திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாள் இந்த நாள். எனவே திருவழிபாடு என்பது ஏதோ கடவுளுக்கு வந்து ஆராதனை செலுத்திவிட்டு கடந்து போகின்ற ஒரு கூடாரத்தில் வந்து போகின்ற இடம் அல்ல, மாறாக இந்த இடம் என்பது என்னுடைய வாழ்க்கையை பண்படுத்துவதற்கான இடம், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான இடம், என்னுடைய வாழ்க்கையினுடைய திசை எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை கண்டுகொள்வதற்குரிய நாள். எனவே ஆண்டவருடைய வருகை என்பது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் தான்.
ஆனால் அந்த மகிழ்ச்சியான அனுபவத்திற்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற கேள்விக்கு நாம் பதில் தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது திருவருகை காலம். எனவே இன்றைய நற்செய்தி கற்றுத்தருகிற படிப்பினை எல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் குடிவெறி களியாட்டங்களில் மூழ்கி இருக்கக்கூடாது. நீங்கள் மந்த உணர்வை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. உங்களை சிக்க வைக்கக்கூடிய செயல்பாடுகள் நிறையவே உண்டு. எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார், எச்சரிக்கை தருகிறார். வாழ்க்கையில் இந்த எச்சரிக்கை உணர்வை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நல்லவைகளை கண்டுகொள்ள முடியாது என்பதுதான் ஆண்டவருடைய படிப்பனையாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்கின்றன என்பதை கண்டுகொள்வதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். விழிப்பாக இருங்கள் என்கிற அறைகூவலை அவர் திரும்ப திரும்ப தந்து கொண்டே இருக்கிறார். விழிப்பாக இருங்கள், நீ போகிற பாதை சரிதானா என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே திருவழிபாட்டு ஆண்டவருடைய முதல் நாளில் இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை தயார் செய்து கொள்கிறோம் என்பதை எதில் வெளிப்படுத்த போகிறோம் என்பதில் நாம் தீர்க்கமாக இருக்க வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, குறைந்தபட்சம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். எனது எண்ணங்கள், எனது சிந்தனை, எனது செயல்பாடு எதை நோக்கி இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கை மாற்றத்தால் நான் ஆண்டவருடைய வருகைக்காக என்னை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நம்மால் உறக்க சொல்ல முடியுமா? தினம் தினம் கோவிலுக்கு வந்து செல்கிற மனிதர்கள் அத்தனை பேருமே ஆண்டவருடைய பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்கள் என்று சொல்ல முடியாது. இந்த கோவில் நம்மை பண்படுத்துவதற்குரிய இடம். எனவே நான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன், ஆண்டவரை வழிபட்டு இருக்கிறேன் என்றால் அதை நமது செயல்பாடுகளில் காட்ட வேண்டும், நமது வார்த்தைகளில் அதை வெளிப்படுத்தியாக வேண்டும். எனவே இத்தகைய வாழ்வு மாற்றத்தை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். வாழ்வு மாற்றம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய எல்லா வழிபாடுகளும் வீணானதாக மாறிவிடும். எனவே வாழ்வு மாற்றம் ஒன்றை கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்க முடியும் என்பதை நாம் இந்த சமூகத்தில் நாம் வாழ்கிற இடத்தில் வெளிப்படுத்தி ஆக வேண்டும் என்பதை நம்முடைய இதயத்தில் உணர்ந்து நாம் வாழ்வதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். ஒரு மாணவன் 17 வயது நிரம்பியவன் தனது உயிரை மாய்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் வருகிறது என்று சொன்னால், தன் தகப்பனுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பத்தை பாழ்படுத்தி இருக்கிறது, சீரழித்து இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய பாழ்பட்ட வாழ்க்கை எப்படி அடுத்தவனை பாதிக்கிறது என்பதை அவன் இந்த சமூகத்திற்கு சொல்லிவிட்டு உயிரை மாய்த்திருக்கிறான் என்றால், அன்பிற்குரியவர்கள், இந்த சமூகத்தில் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது தவறு என்று ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. எனவே ஏற்றுக்கொள்வதற்குரிய மனநிலையை கடவுள் இது நமக்கு தர வேண்டும் என்பதற்காக நாடுவோம். நான் குற்றம் புரிந்திருக்கிறேன் என்றால், நான் பலவீனன் என்றால், அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய இதயத்தில் இடம் வேண்டும். எங்கே ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கிறதோ அங்கேதான் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும். ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படாது என்பதை திருவருகை காலத்துடைய முதல் ஞாயிறு நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாம் புரிந்தாக வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த சமூகத்தில் மாறுவதற்கும் மாற்றம் பெறுவதற்கும் ஏராளம் உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எனவே எல்லோரையும் போல நான் சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமே, வீட்டு பாடத்தை நீ ஒழுங்காக செய்யுங்கள். அதே போல் இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு என்று ஒரு வீட்டு பாடத்தை தருகிறேன். என்ன வீட்டு பாடம்? இந்த வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து இறைவேண்டல் செய்ய முடியுமா? குடும்ப ஜெபமாலை செய்ய முடியுமா? குடும்ப ஜெபமாலை செய்துவிட்ட பிறகு ஒருவரோடு உரையாட முடியுமா? உறவாட முடியுமா? நமது குடும்பத்தில் நான் மாறுவதற்கு என்ன இருக்கிறது, நீங்கள் மாறுவதற்கு என்ன இருக்கிறது என்பதை ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பேச முடியுமா? உறவாட முடியுமா? உரையாட முடியுமா? இதை இந்த வாரத்தில் நாம் செய்ய முடியும் என்று சொன்னால் திருவருகை காலத்தினுடைய தொடக்கத்தை அர்த்தமுள்ள விதத்தில் நாம் தொடங்குகிறோம். ஆண்டவருடைய வருகையை நாம் அர்த்தமுள்ள விதத்தில் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய செயல்பாடுகளால் வெளிப்படுத்த முடியும். எனவே அன்பிற்குரியவர்களை, மாறுவதற்கும் மாற்றம் பெறுவதற்கும் கண்ணு கெட்டும் தூரத்தில் இன்னும் நிறையவே இருக்கிறது. எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, எமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் துறவியர் அனைவரும் இத்திருவருகை காலத்தில் மக்களை நம்பிக்கையின் பாதையில் வழிநடத்த தேவையான உடல் உள்ள நலன்களை தந்துருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் மக்கள் நலனில் என்றும் அக்கறையுள்ள தலைவர்களாக இருக்கவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வில் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றி இந்நாட்டு மக்களை நல்வழியில் வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் வாழும் அனைத்து கிறிஸ்துவ மக்களுக்காக மன்றாடுகிறோம். இத்திருவருகை காலத்தில் தங்களின் நிலையினை உணர்ந்து உம்மை சந்திக்க தகுந்த முறையில் கிறிஸ்துவ மதிப்பீடுகளின்படி நம்பிக்கையோடு தயாரிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் பங்கில் இருக்கும் அனைத்து மக்களுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரின் வருகைக்காக தயாரிக்கும் நாங்கள் நம்பிக்கை நிறைந்த சாட்சிய வாழ்வால் எங்களை சுற்றியிருக்கிற மக்களுக்கு நாங்கள் நற்சான்று பகர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரங்களை குவித்து கண்களை மூடி இறைவனுடைய அன்பு திருமுன்னிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். இந்த காலை பொழுதிலே கடவுளை தேடி வருவதற்குரிய வாய்ப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். மழை பெய்தாலும் குளிர் அதிகமாக இருந்தாலும் என் ஆண்டவரை தேடி புறப்படுவதற்கு என்னுடைய இதயத்தில் இடம் இருந்திருக்கிறது என்பதற்காக நன்றி சொல்வோம். சோம்பேறித்தனம் இல்லாமல், சாக்கு போக்கு சொல்லாமல், கடவுளுடைய அருகில் நான் இருப்பதற்கு என்னை உந்தி தள்ளி இருக்கக்கூடிய இந்த நேரத்திற்கு கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நம்மை காக்கின்ற கடவுள் இதோ நம்மோடு இருக்கிறார். நம்மை படைத்தவர் அவர். தன்னுடைய மக்களை அவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். இதோ என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இடத்தில் எடுத்துச் சொல்லுகிறேன். நான் பலவீனன்தான், நான் தவறுகள் செய்தவன் தான். ஆனாலும் உமது பேரன்பால் என்னை ஆழ்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டுகிறேன். ஆண்டவரே, கை நெகிழாத கடவுள் நீராக இருப்பதினால் இதோ என்னையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய தேவைகள் ஏராளம் இருக்கின்றன. நாங்கள் உம்மிடம் முறையிடுவதற்கு நிறையவே இருக்கின்றன. எங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய வெறுமை உமக்கு தெரியும். நாங்கள் சந்திக்கின்ற சிக்கல்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அனுபவிக்கின்ற பிரச்சனைகள் உமக்கு தெரியும். எங்களுக்கு வந்து போகின்ற நோய் நொடிகள் உமக்கு தெரியும். எங்கள் குடும்பத்தில் நிகழ்ந்து இருக்கிற கருத்து வேறுபாடுகள் உமக்கு தெரியும். நிம்மதியில்லாத தருணங்கள் உமக்கு தெரியும். எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே.
எங்களுடைய வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகவே உம்மை நோக்கி நாங்கள் எங்கள் மன்றாட்டுகளை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உமது மார்பில் சாய்ந்து உம்முடைய இதய அன்பை பெற்று எங்களுடைய குடும்பங்கள் நலமான குடும்பங்களாக மாறுவதற்காக வேண்டுகிறோம். நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை தாரும் ஆண்டவரே. வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல செயல்பாடுகள் நடக்கக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. செய்கின்ற தொழிலிலே முன்னேற்றத்தை தாரும் ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்த கவலைகள் தீர வேண்டும் என்பதற்காக வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நோய்களை நீக்கி நலம் தாரும் ஆண்டவரே. மனதிற்கு ஆறுதலை தாரும், நிம்மதியை தாரும். எங்களுக்கு வேண்டியவைகள் அனைத்து நீரை தருகிறவர் ஆண்டவர். எங்களுடைய இதயங்கள் அழுது கொண்டிருப்பதை அடுத்தவருக்கு நாங்கள் வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் உமக்கு தெரியும் எங்கள் கண்ணீர் என்னவென்று. எங்கள் கண்ணீரின் காரணம் என்ன என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. எடுத்துச் சொல்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவர் நீர். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர் நீராக இருப்பதினால் இதோ நீர் செய்ய வேண்டியவை என்ன என்பதை சொல்லி இருக்கிறோம். நாங்கள் நிம்மதியோடு இல்லம் செல்ல அருள் தாரும். மன நிறைவோடு நாங்கள் வீடு திரும்புவதற்கு அருள் தாரும். இறக்கி வைத்திருக்கிறோம். எங்கள் சுமைகளை சொல்லி இருக்கிறோம். இனி வருகிற நாட்கள் ஆசியின் நாட்களாக அமைவதற்கு நீரே எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த கல்வாரி பலி எல்லாம் இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரை நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளது உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை, இன்னும் இல்லாமல் இறைவா, இந்நாளுமே வேளத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய தேலும் ஆகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழி மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆண்டுக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வழிபடும் நீர்வீழ் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதுதர் அணிகளோடு ஒன்றிணைந்து உமது மாட்சியை பொழுது முடிவின்றி பாடுவதாவது. வாழ்வு மாற்றத்திற்கான அறைகோலை தருகிற ஆண்டவர் நம்ம ஒருவருடைய இதயங்களை பண்படுத்துவதற்குரிய அழைப்பு தருகிறார். எனவே மாறுவதற்கும் மாற்றம் பெறுவதற்கும் நிறையவே இருக்கிறது என்கிற உணர்வை உள்வாங்கி நம்முடைய பலவீனங்களில் விடுபட ஒப்புரவுக்கான மன்றாட்டை நாம் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் நம் ஒவ்வொருடைய பலவீனங்களை மன்னிக்க வேண்டும் என்பது என்கிற உணர்வோடு இந்த நற்கருணை மன்றாட்டை நாம் இப்பொழுது ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல தந்தையை உமது பேரால் வருகின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
வாழ்த்துகின்றோம். மனிதரை மீட்கின்ற உமது அருள் வாக்கு அவரே, பாவிகளை அரவணைக்கும் கைகள் அவரே, நாங்கள் உமது அமைதியை கண்டடையும் வழியும் அவரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் நாங்கள் உம்மை விட்டு விலகிச் செல்கின்றோம். உம்மோடு ஒப்புரவாகிட நீரை எங்கள் மீண்டும் வழி நடத்துகின்றேன். நாங்கள் மனம் திரும்ப உம்மிடம் வரவும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் எங்களுக்காக சாவுக்கு நீர் கையளித்த உம் திருமகன் வழியாக எங்களுக்கு அருளுகின்றீர். கிறிஸ்து எங்களுக்கு அருளிய ஒப்புரவை நாங்கள் இப்பொழுது கொண்டாடி வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதனால் இவை திருமகனின் உடலும் இரத்தமுமாக மாறுவனமாக. இம்மறைபொருட்களை கொண்டாடும் போது அவரது கட்டளையை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் எங்களுக்கு விடுதலை அளிக்க தம் உயிரை கையளிக்கும் முன் பந்தியில் அமர்ந்திருக்கையில் அப்பத்தை தம் கைகளில் எடுத்து ஆசி வழங்கி உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடம் எதை மாலை வேளையில் ஆசியின் கிண்ணத்தை தம் கைகளில் எடுத்து உமது இரக்கத்தை அறிக்கையிட்டு அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். திருமகன் தமது அன்பின் அச்சாரமார்களை விட்டு சென்ற இறப்பு உயிர்ப்பு நினைவை நாங்கள் இப்போது கொண்டாடுகின்றோம். இவ்வாறு நீரங்களுக்கு வழங்கியவற்றின் நிறைவான உத்தரவின் பலியாக நாங்கள் உமக்கு கொடுக்கின்றோம். தூயவரான தந்தையும் திருமகனோடு எங்களையும் ஏற்றுக்கொள்ள உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். அவருடைய ஆவியை இந்த மீட்பின் விருந்தில் கனிவு கூர்ந்து எங்களுக்கு தந்தருளும். எங்களை ஒருவர் மற்றவரிடமிருந்து அந்நியப்படுத்தும் அனைத்தையும் இவர் அகற்றுவாராக. இவர் எமது திருவை மனிதரிடை ஒற்றுமையின் அடையாளமாகவும் அமைதியின் கருவியாக செயலாற்ற செய்வாராக. எங்களை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள் பீட்டர், ஜோசப், சுசேனான மற்றும் ஆரைபுரா சதீஷல் ஆயர்கள் உம்மக்களாகிய அனைவரையும் அன்புறவில் காத்தருள்வாராக. எங்களையும் திருமகனின் பந்தில் இப்போது ஒன்று சேர்த்துள்ளீர். அதுபோலவே கடவுளின் தாயாகிய மாற்றுக்குறி கன்னிமரியா உமது புனித திருத்தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் எங்கள் சகோதர சகோதரிகளோடும் எங்களை ஒன்றடைத்தருளும். அவ்வாறே உமது நட்புறவில் இறந்து போன எல்லா மக்களினத்தாரையும் மொழியினரையும் உமது நிறைவான அமைதி நிலமும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகத்தில் முடிவில்லா ஒற்றுமையின் விருந்தில் பங்கு பெற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் ஒன்று சேர்த்தருளும். இவர் வழியாக இவரும் இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வாழில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அழித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் செம்மறியது உலகின் பாவங்களை போக்கினவர். நாம் மாறுவதற்கும் மாற்றம் பெறுவதற்கும் நிறையவே இருக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற நற்கருணை ஆண்டவர். விருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள்.
என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களை நீர் பற்றியேற்க செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோரால் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகங்கள் முழு மண்டலையும் புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய காத்திருகளில் மாற்றம் பெறுவனவாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றக்கூடிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நிலையேற்றவற்ற நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அறிவிப்புகள். இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு. நமது பங்கின் பிள்ளைகளுக்கு மறைக்கல்வியானது எல்லா சனிக்கிழமைகளிலும் மாலை 4:45 5:45 வரை நடைபெறுகின்றது. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த மறைக்கல்விக்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விசேஷ மறைக்கல்வியானது எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 9:30 திருப்பலி முடிந்தவுடனே நடைபெறுகின்றது. இந்த வாரம் 3ஆம் தேதி புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் நமது மறை மாவட்டத்தின் பாதுகாவலராக இருக்கின்றார். அதனால் நமது ஆயர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். 6ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளி அன்று எப்பொழுதும் போல திருப்பலிகள் இருக்கின்றது, விசேஷ திருப்பலிகள் இருக்கின்றது. அன்று இரவு 10:30க்கு இரவு ஆராதனை கூட இருக்கின்றது. 7ஆம் தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை 6 மணி திருப்பலி முடிந்தவுடனே ஜெபமாலை சுற்றுப்பிரகாரமானது இருக்கின்றது. மறைபரப்புக்காக நாம் எத்தனையோ பணிகளை செய்து வந்திருக்கின்றோம். பார்த்தவர்களை கடைசியாக அந்த ராஃபிள் டிக்கெட்ஸ் இது ஒன்று தான் பாக்கி இருக்கு. அதனால் நீங்கள் அனைவரும் ஒத்துழைத்து இந்த ராஃபிள் டிக்கெட்ஸை வாங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். 22ஆம் தேதி டிசம்பர் 22ஆம் தேதி நாம் இதற்கு அந்த ட்ரா இதை வைத்திருக்கின்றோம். அதனால் அதற்கு முன்னதாகவே நீங்கள் அனைவரும் இதை வாங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாலை 4:30க்கு நமது இளைஞர்களுக்காக விசேஷ ஆராதனை இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, சென்ற ஜூன் மாதத்திலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இளைஞர்களுக்காக விசேஷ ஆராதனை ஏற்படுத்தி வந்திருக்கின்றோம். பாப்பரசரின் கருத்துக்காக ஜெபித்து வருகின்றோம். எத்தனையோ இளைஞர்கள் 3 குழுவிலிருந்து நமது பங்கிற்கு சேர்ந்த இளைஞர்கள், குழந்தை இயேசு பங்கிற்கு சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் ஹொசானா யூத், இந்த 3 குழுவும் சேர்ந்து இந்த ஆராதனை நடத்தி வருகின்றோம். இந்த ஆராதனையானது வெறும் அந்த பேரை பதிவு செய்து கொண்ட நபர்களுக்கு மட்டுமல்ல, இளைஞர்களாகிய அனைவருக்கும் தான் இந்த ஆராதனையாக இருக்கின்றது. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து இளைஞர்களையும் இந்த ஆராதனைக்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற வாரத்தின் காணிக்கை தொகை 47,440 ரூபாய். உங்கள் தாராள மனதுக்கு நன்றி. இயேசுவின் சகோதர சகோதரிகளே, பல வாரங்களுக்கு பிறகு உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் நான் இங்கே இல்லை என்றாலும் என்னுடைய எண்ணமும் கவனமும்
பலன் இங்கே நிச்சயமாக இருக்கிறது. விசேஷமாக விசுவாச பரப்புதலுக்காக 1 மாத காலமாக பல நிகழ்வுகள் நடந்தன. அதில் மிக ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்கிறீர்கள். விசுவாச பரப்புதலுக்காக நல்ல பெரிய தொகையாகவும் நாம் தர இருக்கின்றோம் திருச்சபைக்கு. ஆகவே உடைய ஈடுபாட்டு நிறைந்த ஆர்வம் நிறைந்த இந்த ஒரு செயலுக்காக மிக்க மகிழ்வுடன் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் திருப்பலியில் பங்கேற்று நவநாள் பங்கேற்பது விசேஷமாக நம்முடைய பங்கை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. திருதியானுடைய பக்தியானது வளர்வதற்காக, அதிலே வாழ்வதற்காக நாம் ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும். ஆகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் தயவு நீங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும். மாலை திருப்பலி பார்த்த சமயத்தில் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதையும் கவனித்தேன். தயவு கூர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு விதத்தில் இதுவும் ஒரு கடந்திரு நாளாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை பக்தியில் வளர்ந்து மற்றவர்களுக்கும் இந்த பக்தியை மற்றவர்களுக்கும் சொல்லி இதன் வழியாக திருதியானுடைய பக்தியை வளர்ப்பது நம்முடைய கடமையாகும். என்பார்ந்தவர்களே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் தவறாமல் ஞானோபதேச வகுப்புகளுக்கு வர வேண்டும். நேற்று சென்று பார்த்தேன், நம்முடைய பிள்ளைகள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தார்கள். நேற்று இந்த குளிராக இருக்கிறதுனால ஒரு சமயத்தில் மழை பெய்கிற மாதிரி இருந்தது என்று நினைக்கின்றேன். அதற்காக என்று தெரியவில்லை. தயவு கொண்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை தவறாமல் ஞானோபதேச வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நம்முடைய பங்கில் அன்பியங்கள் இயங்கி வருகின்றன. உங்களுக்கு தெரியும். இன்னும் ஆர்வத்துடன் பங்கேற்று என்னுடைய பலனை பெறுமாறும் அன்போடு அழைக்கின்றேன். நேற்று ஒரு அன்பியத்திற்கு சென்றிருந்தேன். ஆர்வத்துடன் உங்கள் மக்கள் வந்து சேர்ந்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். இன்னும் எல்லா அன்பியங்களும் மிகவும் ஆர்வத்துடன் நீங்கள் பங்கேற்று நீங்கள் இதிலே ஒவ்வொரு அங்கத்தினரும் பங்கேற்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசுவின் பாதங்களே, நம்முடைய பாரிஷால் இதை நாம் சீர்படுத்தி இருக்கின்றோம், ரெனோவேஷன் செய்திருக்கிறோம். அடுத்தது நம்முடைய ஆலயத்தில் சில வேலைப்பாடுகள் இருக்கிறது. முதன்மையாக நிறைய இந்த செடிகள் மேலே மற்றும் கோவில்கள் அந்த மழை சமயத்திலே தண்ணீர் உள்ளே வருவதை நாம் பார்க்கின்றோம். இதனுடைய சீர்திருத்த வேலைப்பாடுகள் விரைவில் ஆரம்பமாகும். மேலும் நம்முடைய கோவிலுக்குள் கூட நாம் இதை அழகுபடுத்த வேண்டும். ஒரு சில மாற்றங்களும் ஏற்படுத்த வேண்டும். முன்னதாக உங்களுக்கு கூறுகின்றேன், என்னுடைய வேலைப்பாடுகளிலும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் ஈடுபாடும் மிகவும் அவசியம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆகமன காலத்தில் ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய, அதாவது இறைவார்த்தின் அடிப்படையில் அவர்கள் இதை படித்து பெற்றோரிடம் காண்பித்து இவராக குடும்பமாகவே ஆகமன காலத்தில் ஈடுபட்டு இறைவார்த்தையை சிந்தித்து சிறிய சிறிய செயல்களை செய்வதற்காக பிள்ளைகள் அழைக்கப்படுகின்றார்கள். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை பயன்படுத்த வேண்டும். திருப்பலி முடிந்தவுடன் நீங்கள் வெளியே செல்கின்ற பொழுது இதை எடுத்து செல்லுமாறும் உடைய பிள்ளைகள் இதை பயன்படுத்துமாறும் அன்போடு அழைக்கின்றேன். இறுதியாசிற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
தொடர்கின்றது.